Hi friends, நம்ம இன்னைக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஒர்க் பண்ண போறோம். கம்ப்யூட்டர் சார். ஜெனரலா உங்களுக்கு தெரியும் நம்ம லேப்டாப் சர்வீஸா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப நாளா செல்போன்ல கேம் விளையாடிட்டு இருந்தாரு. சோ அவருக்கு வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணி கேம் விளையாடணும்னு ஆசை. சோ அவரோட ஆசை நிறைவேற்றும் விதமா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்ட்ரி லெவல் பிசி தான். என்ன காரணம் அவரோட பட்ஜெட்டையும் ஃபியூச்சர் அப்கிரேட்ஸ் ரெண்டையும் நம்ம மைண்ட்ல வச்சு இன்கார்பரேட் பண்ணி, அதாவது ஒரு பிசில வந்து கேமிங்ல ஒரு பேஸ் வேரியன்ட் கன்சிடர் பண்ணிட்டு அவங்க ஃபியூச்சர்ல தேவைப்படுற மாதிரி கிராபிக்ஸ் கார்டு ரேம் எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி இந்த சிபி பில்ட் பண்ண போறோம். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அண்ட் இ ஸ்போர்ட்ஸோட ஐஸ் 300 சி கேபினட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். என்ன காரணம்னா அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு காரணம் ஒண்ணும் கிடையாது, அவருக்கு அந்த இது பிடிச்சிருந்தது அதுக்காண்டி தான். நெக்ஸ்ட் மதர் போர்டு தான். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ஆசஸ்ல H610 மதர் போர்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும் ஆசஸ் வந்து கேமிங் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல அவர் எதுவும் ரேம் அப்கிரேட் பண்றாரு கிராபிக்ஸ் கார்டு போடுறாருன்னா இந்த மோட் கரெக்டா இருக்கும். என்ட்ரி லெவல்ல பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்டெல் i5 12 ஜென் ப்ராசஸர் 12400 இது செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ i3 போகாம i7 போகாம ஒரு பட்ஜெட்டையும் பர்ஃபார்மன்ஸ் மைண்ட்ல வச்சு நம்ம i5 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டேபிளான பிசிக்கு தேவை ஸ்டேபிளான பவர் சப்ளை. ஸோ இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது அண்ட் இ ஸ்போர்ட்ஸோட VS500 இருக்கிற பவர் சப்ளை SMBS தான். காரணம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு சாலிட் அண்ட் ஸ்டேபிள் பவர் சப்ளை கேமிங் சிஸ்டத்துக்கு என்னைக்குமே வேணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல சப்போஸ் அவங்க கிராபிக்ஸ் கார்டு ஆட் பண்ணாமனே ஒரு இன்டரப்ஷன் இல்லாத ஒரு ஸ்டேபிளான கண்டினியூஸ் பவர் சப்ளைக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் க்ரூஷியலோட 16GB 3200 ரேம் ஃபிக்ஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் க்ரூஷியலோட 1TB NVMe P3+ ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த P3+ செலக்ட் பண்ண காரணம் வந்து ஸோ அகைன் பட்ஜெட் பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஒரு 5GB ரீட் ஸ்பீட் இருக்குது. ஸோ இது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் பெர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கேபினட் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஜெப்ரானிக்ஸோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் கேமிங் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது செலக்ட் பண்றதுக்கான காரணம் ஆப்வியஸ்லி பட்ஜெட். செகண்ட் பாத்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி ஃபுல் அலுமினியம் பாடி இருக்குது. பிளஸ் இதுல வரக்கூடிய மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 DP வரை சப்போர்ட் இருக்குது. ஸோ கேமிங் இந்த பர்பஸ்க்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானதுதான் எல்ஜியோட 24 இன்ச் 100 ஹெர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே வந்துருச்சுனாலே எல்ஜி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ எல்ஜியோட குவாலிட்டி அண்ட் டிஸ்பிளே வந்து பர்ஃபெக்டா இருக்கும். என்ட்ரி லெவல் கேமிங் சிஸ்டத்துக்கு மேட்சிங்கா இருக்கும். எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். CPU பில்ல அந்த ஹீட்டிங் ரொம்ப முக்கியமானது. இந்த 4 ஸ்டெட்டும் ஸ்டிஃபா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஹீட்டிங் எஃபிஷியன்சி ப்ராப்பரா இருக்கணும். நம்ம கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். SMBS NVMe RAM ப்ராசஸர் ஹீட்ஸிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கறதுக்கு ஜென்ரலாகவே இந்த கேமிங் சிஸ்டம் இந்த சிபியூஸில் வந்து வயர் வந்து ஏதோ டைம் பாம்பில் இருக்க வயர் மாதிரி தெரியும். பட் நம்ம ஒன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பர் ரோப் அடிச்சிடலாம். பவர் சப்ளை மாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ ஆன் ஆயிடுச்சு. ஸோ லைட் வரதை வச்சு மட்டும் நம்ம ஆன் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கீபோர்ட் மாட்டி ஸோ மதர்போர்ட் ஆன் ஆயிடுச்சுங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் CPU அசம்பிளி முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வாய்ஸ் இன்ஸ்டேஷன் தான். ஸோ அவருக்கு கேம் சப்போர்ட் பண்றதுக்கான Windows 10 வேணும் கேட்டிருந்தாரு. ஸோ அவரோட டிஜிட்டல் லைசன்ஸ் பிளஸ் அவரோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சு நம்ம 10 லாகின் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். CPU 12 ஜென் CPU ப்ராப்பராக ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி 16GB RAM கரெக்டாக இருக்குது. NVMe 1TB போட்டிருந்தோம். ஸோ அதுவுமே ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக இருக்குது. லேண்டிங் கரெக்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 8GB CPU மெமரி இருக்குது. ஸோ அதுவும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. CPU ஒர்க்கை ஆன் பண்ணி வாய்ஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஆக்சஸ் லோகோ வந்ததுக்கு அப்புறம் தான் மதர் போர்ட் ஆனான்னு அர்த்தம். ஸோ நம்ம ஸ்டாப் வாட்ச் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அரௌண்ட் 3 to 4 செகண்ட்ஸ்ல ஆன் ஆயிருக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.